போயிட்டு தெருவா என்ன பண்றாங்க, இது பப்ளிக் பைட் எடுக்கிறாங்க. மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்கறாங்க. என்ன கருத்து கணிப்புனா, அடுத்த வருங்கால 2029ல யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், மோடியா இல்ல வந்து விஜய் தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே எல்லாம் என்ன சொல்றாங்க, விஜய் 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 தளபதி விஜய் சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க வீடியோ பாருங்க. भाई नेक्स्ट पीएम किसको देखोगे, नरेंद्र मोदी या विजय थालापति? विजय थालापति मेरे को थालापति जैसा सीएम कोई नहीं देखा। थालापति विजय थालापति ऑलवेज नरेंद्र मोदी। विजय थालापति 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 அதிர்ச்சியா இருக்குதுங்க இது. இப்போ இன்ஃபுளுன்ஸால இன்ஸ்டாகிராமால நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த திமுக அரசால வந்து பயன்பட்டுக்கிறாங்க. தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் வந்து மறைக்கும் விதத்துல தொடர்ந்து அந்த இன்ஸ்டாகிராமால பாத்தீங்கன்னா மக்களையே மறக்கடிக்க வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களே நம்ப வச்சிட்டாங்க, நாங்க வந்து எந்தவித நலத்திட்டங்களும் நான் பெறவில்லை, தமிழ்நாடு வளர்ச்சி அடையல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல பூந்து அதை கலைச்சி அவங்களே பாருங்க விஜய் என்ற ஒரு கவர்ச்சியால சரி ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களையே ஓட்டு போட வச்சவங்க இன்ஸ்டாகிராம். புரிதுங்களா? அந்த ஃபேக் நியூஸ் பரப்பி திமுக ஒன்றும் பண்ணல, பாதுகாப்பு இல்லை, அது இல்லை சொல்லி லொட்டு லொசுக்குன்னு ஏதோ பேசி தமிழ்நாடு மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சிட்டாங்க. உண்மை. இப்போ தமிழ்நாடு நிலவரம் என்னன்னு சொல்லி தெரியுதா? இப்போ அடுத்த டார்கெட் என்ன? பிஎம். அடுத்த டார்கெட் என்ன? அமெரிக்கா ஜனாதிபதி. இப்போ அடுத்தது அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா இந்த உலக நாடுகள் அனைத்துக்குமே பார்த்தோன்னா விஜய் தான் வந்து ஹெட் ஆக்கணும், விஜய் தான் வந்து உலக பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து போயிட்டு இருக்கு. ஒன்றுனா போயிட்டு இருக்குங்க. இது எப்பாற்பட்ட அதிர்ச்சி விட்டும் விஷயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். தயவு செய்து இது வந்து தட்டி விட்டு போற விஷயம் இல்லை. கொஞ்சம் சிந்திங்க. நம்ம வந்து எப்பாற்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியாவே குத்தி கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்மளால என்ன ஒன்றும் புரியலங்க. இங்க பாருங்க, நமக்கு தெரியாமே விஜய் பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க.